நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையும் கூட ஜோஸ்வா டிவி மூலமாக மகிமையின் நேரம் நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இப்பொழுதும் கூட நான் உங்களிடத்தில் பேசும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லூக்கா 21:36 எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். யார் சொல்கிறா? இயேசுவானவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறதாவது, சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். தூக்கத்தில் கூட இடையில் எழும்புனோம்னா ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஜெபத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்? நாம் கடைசி காலத்திற்குள்ளே வந்துவிட்டோம். ஆண்டவருடைய வருகை எப்பொழுது இருக்கிறது, எப்படி நடக்கப் போகிறது என்று நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஒரு வேளைக்கு நாம் வந்துவிட்டோம். உலகிலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களை பார்த்தாலும் கூட ஆண்டவரின் வருகை மிகவும் சீக்கிரமாக நிகழப்போகிறது என்பதை நாம் கண்டிப்பாக உணர்ந்து அதன்படி நடக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான காரியமாகும். அதற்காக நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆழமான ஜெப வாழ்க்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. தேவ பிள்ளையாகிய நம்முடைய ஜெபம் ஒரு மேலோட்டமான ஒரு கடைமுறைக்காக ஒரு கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு கடைமுறையின் ஜெபமாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஆழமான ஜெப வாழ்க்கைக்குள் நாம் கடந்து போகும்போது தேவனுடைய வல்லமையை நாம் நிச்சயமாக அறிய முடியும், உணர முடியும். ஆழமான ஜெப வாழ்க்கைக்குள்ளே வர வேண்டுமானால் கர்த்தர் விரும்புகிறார். படிப்படியாக முன்னேறி ஆழமான ஜெபத்திற்குள் வந்துவிட்டோமானால் உங்களால் ஜெபிக்காமல் இருக்கவே முடியாது. மணிக்கணக்காக ஜெபிக்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்க, உங்கள் பயண வேலைகளிலையும் ஜெபிக்க, நீங்கள் படுத்திருக்கும்போது, நடமாடும்போது, எல்லா வேலைகளையும் ஆண்டவரை நினைத்து துதித்து அவர் உங்களோடு கூட வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறபடியால். ஏன்னா அப்படி இருக்கும் பொழுது ஜெபத்தின் பலனை உடனே நாம் பார்க்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை இயேசுவோடு நடந்து அவரோடு சேர்ந்து ஜெபிப்பென்பது ஒரு மகிமையான மாட்சிமையான வாழ்க்கை. அது ஊழியக்காரருக்கு மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை ஜெப வாழ்க்கை. நாம் ஜெபித்து எதையோ அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஜெப வாழ்க்கை இருக்கும் பொழுது எந்த மனுஷனாலும் யாராலையும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு கூட அந்த அனுபவத்தை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். நம்ம பெரிய ஆட்கள் தான் ஜெபிக்கணும்ல, சின்ன பிள்ளைகள் கூட அந்த அனுபவத்திலே நாம் வளர்க்க வேண்டும். ஏன்னா அதற்கு முதல்ல விசுவாசமான ஒரு வாழ்க்கை வேண்டும். ஜெப வாழ்க்கைக்குள்ளே அதிகமாக வரணும்னா விசுவாசம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். ஏன்னா எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, எந்த ஒரு வேலையை செய்தாலும் சரி, ஜெபம் பண்ணி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் ஊழியக்காரர்கிட்ட, பாஸ்டர்கிட்ட, மற்றவங்ககிட்ட போய் நான் அப்படி ஒரு வீட்டை கட்ட போகிறேன், ஒரு திருமணத்தை முடிக்க போகிறேன், இல்லை நான் மேல் படிப்பு படிக்க போகிறேன், எனக்காக ஜெபம் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஏன் நம்மளை ஆண்டவர்கிட்ட அதை கேட்டானே, ஏசப்பா என் பிள்ளைக்கு திருமணமாகணும், ஒரு நல்ல மணமகளை தாங்க, ஒரு நல்ல மணமகனை தாங்க. என் மகன் 12th முடிச்சிருக்கிறான், மேல் படிப்பு அனுப்ப வேணும். என்ன படிப்புக்கப்பா அனுப்புறது? காத்திருந்து அவர் பாதத்திலே காத்திருந்து கேட்கும் பொழுது உண்மையிலே ஆண்டவர் நம்மை அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். வேதாகமத்தில் எல்லா காரியங்களுக்கும் பதில் இருக்குது. ஏன்னா நம்ம எந்த காரியத்தை செய்யும்போதும் இடதுபுறம் வலதுபுறம் எந்த புறமும் விலகாமல் ஆண்டவர் பாதத்திலே காத்திருந்து அவருடைய முன்மாதிரியை நாம் பின்பற்றி நடந்தோமானால், ஏன்னா ஆண்டவர்
நமக்கு அநேக காரியங்களை ஜெபத்திலே கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏன்னா மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கேயே ஜெபம் பண்ணினார். இருட்டோடே அதிகாலையில் எழும்பு. ஏன்னா நிறைய ஆலயங்களில் அதிகாலை ஆராதனை ஜெபம் இருக்கிறது. அங்கே போய் ஆல்டரில் நின்று ஆண்டவர் பாதத்திலே கதறி ஜெபித்து கேட்போமானால் நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு மனமிறங்குகிறவராக இருக்கிறார். ஏன்னா ஜெபித்து நாம் காரியங்களை செய்யும் பொழுது எந்த ஒரு காரியமும் தோல்வி அடையாது. எல்லா காரியங்களுமே நாம் வெற்றி பெறலாம். ஆழமான ஜெப வாழ்க்கை நிச்சயமாக இப்பொழுதுள்ள காலங்களிலே நாம் ஒவ்வொருவருக்கும் அவசியமாக தேவைப்படுகிறது. ஏன்னா அது மட்டுமல்ல, அவர் இருட்டோடே எழுந்து ஜெபம் பண்ணினார். அவர் தனியாக ஜெபம் பண்ணினார். பாருங்க, அவர் முன்மாதிரியை நமக்கு வைத்து செல்கிறார். மத்தேயு 14 எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கேயே தனிமையாக இருந்தார். பாருங்கள், மக்களெல்லாம் அவர் பார்க்க வந்த எல்லாரையும் அனுப்பிவிட்டு சாயங்கால வேளையிலே மலையில் ஏறி தேவனை நோக்கி முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஏன்னா அதே இதை பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இயேசு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாளின் 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் ஆண்டவருக்கு கொடுக்குறோம், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுறோம், எப்படி ஆண்டவரோடு கூட நாம் வீணான வார்த்தைகள் பாருங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸோ நம்ம ரிலேஷன்ஸோ வந்தால் எவ்வளவு நேரம் பேச்சில் காரியங்களை தேவையில்லாத காரியங்களெல்லாம் பேசி நம்ம செலவழிக்கிறோம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஆண்டவரோடு கூட பேசுவதற்கு நாம் எவ்வளவு நேரங்களை செலவழிக்கிறோம். அப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாம் வந்து விட்டோம்னால் நமக்கு நேரம் போகிறதும் தெரியாது. கிடைக்க நேரமெல்லாம் அவருடைய பாதத்திலே நாம் காத்திருப்போம். எனக்கு நிறைய பேர் கேட்டாங்கன்னா, நான் ஜெபம் பண்ணி தான் செய்தேன் ஐயா, ஆனால் இப்படி ஆகிட்டுமாங்க. எப்போ ஜெபம் பண்ணிங்கன்னா, நாங்கள் பாஸ்டர்கிட்ட போய் கேட்டேன், ஜெபம் பண்ணி நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டார். நீங்கள் ஜெபம் பண்ணிங்களா? நீங்கள் காத்திருந்தீங்களா? ஆண்டவர் பாதத்தில் எவ்வளோ நேரம் காத்திருந்தீங்க? ஆண்டவர் பாதத்தில் எவ்வளோ நேரம் கேட்டீங்க? ஏசப்பா, என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறது, உண்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன்ப்பா, உங்களுடைய காரியங்களுக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாதத்தில் எவ்வளோ நேரம் காத்திருந்தீங்க பாருங்கள். ஜனங்களெல்லாம் அனுப்பிவிட்டு இயேசுவானவர் சாயங்காலமான போது மலையின் மேல் ஏறி தனிமையிலே ஆண்டவரோடு கூட ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். ஏன்னா அநேக காரியங்களை இயேசுவானவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏன்னா என்னென்ன காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும், எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் ஒரு நல்ல பதிலை நாம் வேதாகமத்திலே பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதன்படி நாம் செய்கிறோமா, ஜெபிக்கிறோமா, ஜெபத்திற்கு நாம் எப்படி முக்கியத்துவம். அது மட்டுமல்ல, நாம் ஜெபிக்கும் பொழுது என்னென்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக ஜெபிக்க வேண்டும் என்பதை வேதாகமத்திலே நாம் அநேக காரியங்கள் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் சோஸ்திரங்களையும் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா மனுஷரும்னா எப்படி? உங்கள் தெருவில் இருக்க மனுஷர்களுக்காக, உங்கள் தெருவில் உங்கள் பக்கத்தில் அண்டை வீட்டில் குடியிருக்கிறவர்களுக்காக எத்தனை பேருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க? உங்கள் ஊருக்காக, உங்கள் சபைக்காக எத்தனை மணி நேரம் நீங்கள் ஜெபிக்க எடுத்துக்கொள்கிறீங்க? நமக்காக நாம் மட்டுமே நாம் ஜெபித்து கொண்டிருக்கக்கூடாது. எல்லா மனுஷருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். விசேஷமாக நம்முடைய கிராமம் ஆசீர்வதிக்க வேண்டும். காலத்தில் பார்த்திங்கன்னா விக்கிரகங்களுக்கும் வேசித்தனமும் விபச்சாரமும், அதை விட டாஸ்மார்க் மூலமாக குடித்து வெறித்து களியாட்டங்கள் பண்ணுகிறக்கூடிய கடைசியின் காலத்துக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறோம்? எசப்பா, இப்பொழுது தேர்தல் முடிந்து விட்டது. தேர்தலுக்காக நாம் எத்தனை மணி நேரம் ஜெபித்தோம்? யாருக்கு வாக்களிக்க வேண்டும் ஆண்டவரே? ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு காத்திருக்கிறோம் என்று நாம் ஜெபித்தோமா? நாம் கேட்டோமா? ஆண்டவர் சொன்னதுபடி நாம் நடந்திருக்கிறோமா? ஏன்னா அரசியல்வாதிகளிலே அனைவருமே அவருடைய சுயலாபத்திற்காக நம்மளை தேடி வருவார்கள். ஆனாலும் கூட ஆண்டவர் பாதத்தில் நாம் காத்திருந்து, ஏசப்பா, நான் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், உம்முடைய சித்தம் என்ன என்பதை நாம் கேட்டு நாம் நேற்று வாக்களித்தோமா? யோசித்து பார்ப்போம். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நாம் ஜெபம் பண்ணி செய்யும் பொழுது உண்மையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கலாம். அதை அறிந்தவர்கள், உணர்ந்தவர்கள்
ஒரு நாளும் ஜெபிக்காமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா நமக்கு மட்டுமல்ல, எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் சோத்திரங்களை எடுங்கள் சொல்லி வேதாகமத்தில் சொல்லப்பட்டதாக நான் பார்க்கிறேன். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை மட்டுமல்ல, நம்மை அண்டி இருக்கிறவர்கள், நமக்கு நம்முடைய கிராமம், நம்முடைய தாலுகா, நம்முடைய மாவட்டம், நம்முடைய மாநிலம், இதில் ஆட்சி செய்கிற அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள், முதலமைச்சர், பிரதம மந்திரி எல்லாருக்காகவும் நாம் ஜெபித்து இப்பொழுது கூட தேர்தலிலே வருகின்ற ஒரு நல்ல ஆட்சி, நம்முடைய ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் பேரில் பற்றுதலாக இருக்கக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? எத்தனை பேர் உண்மையிலே ஜெபித்து ஜெப வாழ்க்கையோடு கூட நமக்கு முன்னோடிகளாக வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய ஜெபம் ஒரு பெரிய அசைவையே கொடுக்கும், ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நாம் அறிந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வேளையில் நாம் எவ்வளவு நேரம் ஆண்டவருக்காக செலவழிக்கிறோம் பாருங்கள். அந்தி சந்தி மத்தியான வேளையில் ஜெபித்த ஜெப வீரர்களை நாம் பார்க்கிறோம். தானியேலை பாருங்கள், 3 வேளையும், ஒரு நாளைக்கு 3 நேரம் 3 வேளை ஆண்டவரை பாதத்திலே காத்திருந்தான்னு பார்க்கிறோம். நாம் எவ்வளவு நேரம் ஆண்டவர் பாதத்திலே காத்திருக்கிறோம்? நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சகல பரிசுத்தவான்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று எபேசிய புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். எல்லா மனிதர்களுக்காகவும், எல்லா ஊழியங்களுக்காகவும், அநேக ஊழியங்கள் மே மாதத்தில் எடுத்தாச்சுன்னா முதல்ல 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் எல்லா ஆலயங்களிலுமே கிட்டத்தட்ட VBS விடுமுறை வேதாகம பள்ளி வகுப்புகள் நடக்கப்படுகிறது. அதில் அநேக பிள்ளைகள் ஆவலோடு கலந்து கொள்வார்கள். புறமதத்தை சார்ந்த பிள்ளைகள் கூட ஆலயத்துக்கு வருவார்கள். அவர்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தைகள் விதைக்கப்பட நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? உண்மையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளை நாம் எப்படி உருவாக்க வேண்டும்? எப்படி நான் ஜெபிக்க வேண்டும்? எதற்காக ஜெபிக்க வேண்டும்? கற்றுத்தாரும் ஆவியானவரே என்று ஒரு பக்தன் பாடுகிறார். உண்மையிலே நாம் ஜெபிக்க வேண்டிய காரியங்களை ஆண்டவர் பாதத்தில் இருந்தோமானால் ஒவ்வொன்றாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். நம்ம ஜெப வாழ்க்கை உண்மையிலே ஒரு அற்புதமான வாழ்க்கையாக, அதிசயமான வாழ்க்கையாக, ஆழமான ஜெப வாழ்க்கையில் இருந்தவர்கள் ஒருபோதும் பின்னடைய மாட்டார்கள். ஏன்னா எமில் ஜெபசிங் ஒரு பெரிய கம்யூனிஸ்ட்வாதியாக இருந்தவர். ஆனால் அவருடைய தகப்பனார் ஒரு குருவானவர். அவர் சொல்லுவார், நான் 10 மணி 12 மணி 1 மணி 2 மணி கம்யூனிஸ்ட் கூட்டங்களுக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவேன். வந்தோம்னா கதவு திறந்துருக்கும், உள்ளே பார்த்தா எங்கள் அப்பா முழங்காலில் நிற்பாங்க. நான் எப்பொழுது பார்த்தாலும் சரி, சில நாள் ஒரு பக்கம் போகாமல் நைட்டு வீட்டில் இருந்தவன் படுத்து தூங்கிட்டு இடையில முடிச்சு பார்ப்பேன், முழங்காலில் நிற்பாங்க. எங்கள் அப்பா ஒரு நேரம் கூட நான் தனிப்பட்ட முறையில் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி எமில் அண்ணன் அவருடைய சாட்சியில் சொல்லியிருப்பாங்க. கிறிஸ்தவனுக்கு மரணம் இல்லை, மரணமே கிடையாது என்று அவங்க சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் நம்ம உலகத்திலே வாழ்கிறோம். இந்த உலகத்தை விட்டு நம்முடைய ஆவி பிரியும் போது பரலோகத்திலே போய் வாழ்கிறோம். அதனால் கிறிஸ்தவனுக்கு மரணம் என்பதே கிடையாது. மற்றவர்களுக்கு மரணம் இருக்கலாம், உண்மையாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்கிறவர்களுக்கு மரணம் என்பதே கிடையாது என்பதை அவங்க அழகாக ஒரு செய்தியில் சொல்லியிருப்பாங்க. என்ன கேட்டால் அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் எமில் அண்ணனை கம்யூனிஸ்ட்வாதியாக இருந்த அந்த மனிதரையே மாற்றி ஆண்டவருக்காக ஓடக்கூடிய, ஆண்டவருக்காக உழைக்கக்கூடிய விசுவவாணி என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக வட மாநிலங்களிலே அநேக சர்ச்சுகள், ஒவ்வொரு இடத்தையும் போய் பார்த்திங்கன்னா எப்படி காடுகளில் மலைகளில் ஏறி இந்த அண்ணன் போய் பார்த்தாங்க, எப்படி இந்த இடங்கள்லாம் ஆலயங்களை உருவாக்கினாங்க பாருங்கள். தனிப்பட்ட ஒரு மனிதனாக ஆண்டவருக்காக அவர் செய்த காரியங்களை பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கை! ஒரு தகப்பனார் ஜெபித்த ஜெபம் அவரை மாற்றி அவரே ஆண்டவர்களுக்கு கொண்டு வந்து அதிகமாக ஜெபிக்க வைத்து எவ்வளவு பெரிய ஊழியத்தை அவர்கள் தனிப்பட்ட மனுஷனாக நிறைவேற்றி இன்றைக்கு அந்த ஊழியம் நம்முடைய இந்திய தேசம் எங்கும் பரவி, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ஒரிசா, ராஜஸ்தான், ஜார்க்கண்டு ஒவ்வொரு மாநிலங்களிலுமே விஸ்வவாணி அமைப்புகள், விஸ்வவாணி ஊழியங்கள், விஸ்வவாணி ஆலயங்கள். நாம் அதற்காக ஜெபிக்கிறோமா? நம்ம தான் மற்ற காரியங்களை செய்யணும். அப்படிப்பட்ட ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா?
ஊழியங்களுக்காக, ஊழியர்களுக்காக நாம் ஜெபித்தோமானால் உண்மையிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், நம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நம் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஜெப வாழ்க்கையிலே நாம் எப்படி ஜெபிக்கிறோம், எதற்காக ஜெபிக்கிறோம், எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம், கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆண்டவர் வனாந்தரத்திலே, மலையிலே, ஒவ்வொரு இடத்திற்கும் செல்லும்போது அந்த பகுதியிலே தனிமையாக இருக்கக்கூடிய இடம் எங்கே இருக்கிறது தேடி அந்த இடத்துல போய் அமைதியாக ஆண்டவர் பாதத்திலே காத்திருந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டு அவர் என்ன சொல்கிறார் என்படி செய்தனாலே இன்று அநேகர் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறவும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் பாதத்திலே காத்திருந்த அற்புத அதிசயங்களை பெற்றுக்கொண்டவர்களாக வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மிடம் காணப்படுகிறதா? எப்படி நாம் ஜெபிக்கிறோம்? திருவசனம் சொல்லும்படியாக வாசலை தேவன் திறந்தழும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன்னா எல்லா மனிதருக்கும் ஜெபிக்கணும்னு சொல்லும்போது கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் திருவசனம் சொல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பாருங்கள், வேதாமத்தில் என்ன சொல்லப்படுது? எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் சோஸ்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஏன்னா அநேக காரியங்களை, ஊழியத்திற்கான அநேக வாசல்கள் திறக்கப்பட நாம் ஜெபிக்கணும். ஏன்னா பார்த்திங்கன்னா RSS இயக்கம் ஆரம்பித்து அநேக இடங்களில் ஊழிய ஸ்தானங்களில் ஊழியர்களை வன்மையாக கண்டிப்பதையும் அவர்கள் தாக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். உண்மையாக இரத்த சாட்சிகளாக ஆண்டவருக்கு ஓடுகிற மக்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? நாம் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம்? சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். கிடைக்கிற நேரத்திலெல்லாம் நாம் ஆண்டவர் பாதத்திலே காத்திருந்து அவருக்காக நாம் வைராக்கியத்தோடு கூட, ஒரு மன விருப்பத்தோடு கூட உண்மையிலே ஆண்டவர் வருகையிலே அநேகர் அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும்படி நாம் ஜெபிக்கிறோமா? நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் ஆண்டவருக்காக என்னென்ன காரியங்களெல்லாம் விட்டு கொடுத்துருக்கிறோம், என்னென்ன காரியங்களிலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் வாழ்ந்திருக்கிறோம்? இதற்கெல்லாம் என்ன காரணம்? நம்மிடத்தில் ஜெபம் இருக்குமானால் அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று வேதாமத்தில் சொல்லி, அதிகாலையில் எழும்பின உடனே ஆண்டவர் பாதத்தில் நாம் எத்தனை பேர் காத்திருக்கிறோம்? ஆண்டவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்கள் வேண்டுதலை நாம் எப்படி தெரியப்படுத்துகிறோம்? நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் உண்மையாகவே பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணப்படுவேன்னு சொன்ன தேவன் உண்மையிலே ஒரு பெரிய அதிசயத்தை நாம் பண்ணுகிற ஜெபங்கள் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். அந்த மலையை பார்த்து பேருந்து போகணும்னு சொல்லக்கூடிய ஒரு கடுகளவான விசுவாசம் நம்மிடத்தில் இருந்தால் கூட எத்தனையோ காரியங்களை நாம் சாதிக்கலாம்னு சொல்லும் பொழுது நம்முடைய ஜெபத்தின் மூலமாக நாம் எத்தனை காரியங்களை நாம் சாதித்து இருக்கிறோம் சற்று சிந்தித்து பார்ப்போம். அது மட்டுமல்ல, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நாம் ஜெபிக்கிறோம்? நம்முடைய சுய லாபத்திற்காகவும் சுய தேவைகளுக்காகவும் ஜெபிப்பதை ஆண்டவர் ஒருபோதும் விரும்பவில்லை. நம்மோடு இருக்கிறவர்கள், நம்முடைய கிராமம், நம்முடைய திருச்சபையிலே எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள்? ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக எத்தனை பேர் வாழ்கிறார்கள்? நாம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோமா? நம்முடைய சபைக்காக ஜெபிக்கிறோமா? சபையிலே நடைபெறுகிற ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோமா? அது மட்டுமல்ல, நம்முடைய பகுதியிலே நடைபெறுகிற ஊழியர்கள் ஜெபிக்கிறோமா? உண்மையிலே யாரிடமும் எந்த காரியத்திற்கும் அணுகாமல் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து நம்முடைய விண்ணப்பங்களை வேண்டுதலை நம்முடைய சமூகத்தில் வைத்து நாம் ஜெபித்தோமானால் நிச்சயமாகவே ஒரு பெரிய அசைவை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பார்க்கலாம். நாம் எதிர்பாராத ஒரு பெரிய அற்புத அதிசயத்தை நம் வாழ்க்கையிலே தேவன் செய்வதை பார்க்கலாம். ஆழமான ஜெப வாழ்க்கை என்று ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகிறது. கடைமுறைக்காக ஜெபிக்கிறதல்ல, ஏதோ ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிப்பதல்ல. உண்மையிலே ஆண்டவரோடு கூட நாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பிட்ட ஒரு நண்பரோடு கூட பேசிக்கொண்டு செல்வதைப் போல நமக்கு கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் ஆண்டவர் பாதத்திலே நாம் காத்திருந்து ஜெபித்தோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை, ஒரு பெரிய அதிசயத்தை நாம் பெறலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஜெப வாழ்க்கை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவை. ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அந்த வருகையின் போது நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ராஜ்யத்திற்குள்ள எத்தனை பேரை அழைத்து வந்திருக்கிறீர்கள்? ஆண்டவர் நிச்சயமாக உங்களிடம் கேட்பார். ஆண்டவர் ஒரு நாள் உங்களை பார்த்து கேட்பார், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று. நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே
நாம் படுகிற ஜெபம் அநேகருடைய இதயங்களை மாற்றும். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை பெற்றவர்களாக ஆண்டவர் பாதத்திலே நாம் காத்திருந்து ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் செய்யப்போவதற்காக நன்றியோடு கூட அவரை துதிப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது கூட ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, ஆழமான ஜெப வாழ்க்கையை பற்றி உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் கலந்து பேசுகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் பகிர்ந்து கொண்டேனப்பா. ஜெபித்து ஜெயம் பெற்று உங்களுடைய பிள்ளைகள் வாழ நீங்கள் கிருபை செய்யுங்க. உங்களுடைய வருகையின் காலம் சமீபமாக இருக்கிறது. ஆண்டவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், எவ்வளவு நேரம் ஜெபிக்க வேண்டும் என்பதை உங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டவர்களாக உமக்கென்று ஓட, உமக்கென்று உழைக்க, உமக்கென்று கொடுக்க பெரிய காரியங்களை செய்யுங்க. நீங்கள் வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம், மன்றாடுகிறோம். அற்புதங்களை செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு கேட்டு அனைவரையும் ஆசீர்வதிங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமீன்.